ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நாங்கள் நல்லா இருக்கிறோம். நீங்கள் நல்லா இருக்குன்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கிறோம். நேற்று போட்ட வீடியோக்கு சப்போர்ட் பண்ண அத்தனை பேருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. நிறையா பேர் சப்போர்ட் பண்ணுறீங்க. நிறையா பேர் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் பண்ணிட்டு பார்க்குறீங்க. புதுசாக வந்த சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. நான் கரப்பா தேய் கைனிப்பா ஒரு வீடியோ கூட எடிட் பண்ண முடியலைங்க. அங்கே பாருங்கள், வீட்டில் அங்கே வேலை நடந்துக்கிட்டு இருக்குங்களா. மாமியார் அப்புறம் சின்ன மாமனார் எல்லாருமே அங்கிட்டுள்ள மாடு எல்லாமே இங்கிட்டு வருதுங்க. நைட்டில் வந்து ரொம்ப அட்டகாசம் பண்ணுதுங்கிறதுனால அங்கே வேலி மாதிரி ஒன்று அடைப்பாங்க. அடைச்சோம் அப்படின்னா நிறைய மாடுகள்லாம் இங்கே வராது. அதனால் அங்கே வேலை பார்த்துட்ருக்காங்க. அங்கேயும் பதில் சொல்கிறேங்கிற அடுத்து ஒரு ஆள் ଏଇଟା ହେବ ନାଇଁପା, ଏଇଟା ସେଇଟା ହେବ. ରୋଜାଲି ମା ଶୋଇଛି କି? கடப்பாறை குத்துவம்லங்க கம்பி, அந்த கம்பிக்கு பிரச்சனை. நம்ம வீட்டில் உள்ளது ஒரு சின்ன கம்பி ஒன்று, ரெண்டாவது மாமனார்கிட்ட வாங்கியிருந்தேன், பெரிய மாமனார்கிட்ட. அந்த கம்பி எங்கன்னு சொல்லி கேட்டாங்க. நான் அவங்கக்கிட்ட அப்போவே கொடுத்துட்டேன்னு சொல்லி பேசிக்கிட்டு இருந்தேன். சரி, இன்றைக்கி நம்ம வந்து என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, அம்மா வந்து கொஞ்சம் பச்சரிசி மாவு கொடுத்து விட்ருந்தாங்கங்க. அதில் கொஞ்சம் புட்டு செஞ்சு சாப்பிட்டோம், அந்த வீடியோ. அப்புறம் ஹஸ்பண்ட் நேற்று நைட்டு கொஞ்சம் சமையல் பண்ணி கொடுத்தாங்க. ஹஸ்பண்ட் ஹெல்ப் பண்ணுறதை பார்த்துட்டு நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க, சிஸ்டர் அண்ணன் உங்களுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணுறாங்க, நல்லா உங்களை பார்த்துக்கிடுவாங்களா அப்படின்னு. அப்புறம் இன்னொரு சிஸ்டர் வந்து உண்மைக்குமே நல்லா பார்த்துக்குவாங்க. வேதாளம் முருங்கை மரம் ஏறின மாதிரி ஏறினுச்சுன்னா அப்போ போய் கொஞ்சம் சங்கட்டமாக இருக்கும். அது ஒரு அரை மணி நேரம், ஒரு மணி நேரம் தான். அதுக்கப்புறம் இன்னொரு சிஸ்டர் வந்து அண்ணனுக்கு எல்லா வேலையுமே தெரியுது சிஸ்டர், சகலகல வல்லவன்னு சொல்லி சொன்ன கமெண்ட்டை நான் படித்து சொன்னதுக்கு நேற்று நைட்டெல்லாம் ஒரே சிரிப்புங்க. வேலை பார்க்கும்போது சிரிச்சுக்கிட்டே வேலை பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. அதனால் அதையும் பார்க்க போகிறோம். வீட்டில் வந்து நேற்றுக்கு ஒரு வேலை நடந்துச்சு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி வச்சுருந்த சுவிட்ச் போர்டு வந்து நிறையா ஒயர் போயிருக்கும். அதனால் அதையுமே மாற்ற சொல்லி ஆட்களை வர சொல்லியிருந்தோம். அவங்க வந்திருந்தாங்க. அதுக்கப்புறம் நம்ம புது சுவிட்ச் போர்டு வச்சுருக்குறோம், அதையுமே வீட்டில் பார்க்க போகிறோம். அப்புறம் மார்க்கெட் கொஞ்சம் போயிட்டு வந்திருந்தோம். அந்த மாதிரி எல்லாமே மிக்ஸ் பண்ண வீடியோ தான் பார்க்க போகிறோம். வீடியோ உண்மைக்குமே இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குங்க. கரண்ட்டுக்கு போன ஒயரில் கூட ஏதோ ஒரு மிஸ்டேக் இருந்துச்சு. அதையுமே மெயின் போர்டில் வர்ற இது மழை காற்று, இதுக்கப்புறமேட்டு மழை வர்ற டயத்துலலாம் காற்று அதிகமாக இருந்து மழை இருந்துச்சுன்னா அது அப்படியே வேரோடு உளுந்துருச்சு அப்படின்னா அதுவுமே சிரமம் நமக்கு. அப்படிங்கிறதுனால அதை எல்லாத்தையுமே எடுத்து நாங்கள் ரெடி பண்ணி வச்சுருக்குறோம். அந்த மாதிரியான வீடியோஸ் தான் பார்க்க போகிறோம். உண்மைக்குமே வீடியோ ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். சப்போர்ட் பண்ண அத்தனை பேருக்குமே ரொம்ப 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 நன்றிங்க. வீடியோஸ் போகிற ஸ்பீடை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா என்னுடைய வீடியோ வந்து ஒரு நாளைக்கு 500 பேர் 1000 பேர் பார்ப்பாங்க. மறுநாள் விடிய காலம் நான் எந்திரிச்சு பார்த்தேன் அப்படின்னா ஒரு 1200 ஒரு 1500 வரும். இப்போ நான் காலையில் எழுந்துச்சி பார்க்கும்போது 2100 2300 வரும்போது ஒரு சில பேர் நினைக்கலாம், இதுக்கே நீ இப்படி பண்ணுவியா அப்படின்னு சொல்லி கூட ஒரு சில பேர் நினைக்கலாம். என்னை பொறுத்தளவுக்கு சின்ன விஷயத்துலேருந்து கொஞ்சமாக கூடுதலாக வந்தால் கூட நான் ரொம்ப ஹாப்பியாகுவேன். நிறைய பேர் அடுத்த வருஷம் ஆஸ்பரா சீட்டு போடுவோம் சிஸ்டர், இதை விட உங்களுக்கு கடவுள் நல்லா வச்சுருப்பான்னு சொல்லி வாழ்த்துன எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. கண்டிப்பாக அடுத்த வருஷம் நடக்கும். இப்போ பாட்டி மட்டும் சாகாமல் இருந்திருந்தாங்கன்னா கண்டிப்பாக இந்த வருஷம் போடுறது கன்ஃபார்மாக இருந்துச்சுங்க. ஆனால் இறந்ததில் உங்களுக்கே தெரியும், 40,000 அவங்க ஓனர்கிட்ட வாங்கி கொஞ்சம் செலவு பண்ணதுலேயும் நம்ம கொஞ்சம் சிக்கனமாக ரொம்ப சிரமமாயிருச்சு. சரி, என் வீடியோவை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்கணும், ப்ளீஸ் யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா எனக்காண்டி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. 6000 சப்ஸ்கிரைபர் வர்றதுக்கு இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது. சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நேற்றுக்கு மார்க்கெட் போயிருந்தாங்க நானும் ஹஸ்பண்டும். இங்கே அவங்க தமிழ்நாட்டில் உள்ள அரிசியை சாப்பிட்டதுக்கு அப்புறமேட்டு இங்கே உள்ள நாங்கள் வாங்குகிற அரிசி வந்து அவங்களுக்கு சாப்பிட முடியணுன்னே ஒல்லி அரிசி நீல அரிசி வாங்குறதுக்காக வேண்டி போயிட்டு வரும்போது பாப்பா கிட்ட வந்து அவங்க அப்பாவுடைய செல்லை கொடுத்துட்டு போவோம். என்னோடய செல்லை கொண்டுட்டு போகும்போது பாப்பா ஃபோன் பண்ணி அவளுக்கு வந்து லிச்சி பழமும் தண்ணி பழமும் வேணும்னு சொல்லி கேட்டுட்டு வந்திருந்தா. அதனால் அதை வாங்கிட்டு வந்த உடனே நாங்கள் கட் பண்ணி கொடுத்தோம். பாப்பா சாப்பிட்டுட்டு இருந்தான். இப்போ தான் பருப்பை அலசி குழம்புக்காக வேண்டி வச்சுருக்கிறேன். தக்காளி பழம், முருங்கைக்காய், கொஞ்சம் வீட்டுக்கு அப்புறம் எண்ணெய், சீனி இதெல்லாம் கொஞ்சம் தேவை இருந்துச்சு. அதையுமே வாங்கிட்டு வரும்போது பாப்பாவுக்கு வந்து லிச்சி பழம் வாங்கிட்டு வந்தேன்னு சொல்லியிருந்தேன்லங்க. ஆனால் ரேட்டு வந்து இங்கே அதிகம். நம்ம தமிழ்நாட்டில் என்ன ரேட்டுங்கிறது தெரில. 1/4 கிலோ வந்து 100 ரூபா. அந்த அந்த இலை அந்த குச்சி அதோடு சேர்த்து தாங்க இங்கே எடை போட்டு கொடுத்தாங்க. எல்லா பக்கமுமே அப்படி தான். ஏன்னா இருக்கிற பழத்தில் லிச்சி பழம் வந்து கொஞ்சம் ரேட் அதிகங்கிறதுனால பாப்பா 2 பேருமே நல்லா ருசிச்சு சாப்பிட்டாங்க. நாங்கள் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் பாப்பா அவங்க 2 பேருமே டியூஷன் போயிட்டாங்க. நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்ததுக்கு பிறகு மேற்கொண்டு வீட்டில் சுவிட்ச் போர்டு மாத்திர வேலை இருக்குங்கிறதுனால நாங்கள் வந்து வெறும் போர்டு அந்த கட் அவுட் அந்த இது அப்படி தான் நாங்கள் வாங்கிட்டு வந்துருந்தோங்க. ஆனால் அதுக்கப்புறமேட்டு அதில் செட் பண்ணுவோம் பார்த்திங்களா, அது எல்லாமே சைஸ் பண்ணி அளவெடுத்து கட் பண்ணணுங்கிறதுனால மேஸ்திரியை கூட்டிகிட்டு வந்திருந்தோம். அவங்களுக்கு கால் பண்ணி வர சொல்லியிருந்தோம். பகலில் வர வேண்டியவங்க வர்றதுக்கு ஏதோ ஒரு வேலை அவசர வேலை இருக்குதுன்னு சொல்லிட்டு நைட்டில் தான் வந்தாங்க. என் ஹஸ்பண்டும் அவங்களும் நல்லா பேசிக்கிட்டேவும் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. போர்டு மாற்றும் போது கரெக்டாக ஒரு 8:30 மணிக்கிட்ட ஆயிடுச்சு. அதனால் போர்டு மாற்றினதுக்கு பிறகு எப்படி இருந்துச்சுங்கிறத நைட்டு நான் வீடியோ எடுக்கலைங்க.
மறுநாள் காலையில் எழுந்திரிச்சதுக்கு அப்புறமேட்டு தான் வீடியோ எடுத்தேன். அதையுமே நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். கொஞ்சம் இந்த வீடியோ எடுத்துகிட்டு வந்தது வந்து பெரிய பாப்பா. ஏன்னா கீழே வந்து மேஸ்திரி வேலை பார்த்துக்கிட்டு இருந்ததுனால என்னுடைய சின்ன மாமனார் வீட்டுக்கிட்ட நான் உட்காந்துருந்தேன். நடைபாதையில் வழியில் அவங்க உட்காந்துருந்தனால எந்திரிச்சு போங்க, நம்மளால் வீடியோ எடுக்கிறதுக்கு முடியலன்னே பாப்பாவை போய் எடுத்துகிட்டு வர சொல்லியிருந்தேன். எடுத்துகிட்டு வந்திருந்தா. எடுத்துகிட்டு வந்துட்டு மேஸ்திரிக்கு பேமெண்ட் கொடுத்து அவங்களெல்லாம் அவங்களுக்கு சம்பளம் கொடுத்து அனுப்புனதுக்கு பிறகு கரெக்டாக ஒரு 8:45 கிட்ட ஆயிடுச்சுங்க. அப்புறம் செம வயிறு பசி. என்னுடைய ஹஸ்பண்டு சமைக்கிற சமையல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். முட்டையில் வந்து மஞ்சப்பொடி போட்டு அதை முதல்ல பொரிப்பாங்க. இங்கே உள்ளவங்க எல்லாருமே அப்படி தான் ஃப்ரை பண்ணி வைப்பாங்க. ஆனால் என் ஹஸ்பண்ட் வந்து எந்த குழம்பு வச்சாலுமே அதிகமாக தண்ணி வைக்கக்கூடாது, அது அவங்களுக்கு பிடிக்காது. அது எந்த குழம்பாக இருந்தாலும் சரி அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல ஸ்டூல் கொடுத்துருந்தேன். அதில் உட்காந்து சமைக்கிறதுக்கு எனக்கு வசமாக இல்லை. அதுக்கப்புறமேட்டு எனக்கு சேரு கொடுனாங்க. அதுக்கு பிறகு அவங்களுக்கு சேர் எடுத்து கொடுத்தேன். இப்போ வந்து முட்டையை வந்து மஞ்சப்பொடி போட்டு பொரித்து எடுத்ததுக்கு பிறகு இப்போ வெங்காயம் போட்டிருக்குறாங்கங்க. இதில் வந்து இஞ்சி பூண்டு வந்து இவங்க சேர்க்கலை இன்றைக்கி. வெறும் வெங்காயம், தக்காளி, அப்புறம் கரம் மசாலா, சிக்கன் மசாலா, மகாராஜா பொடி இருக்குல்லங்க, அதில் கொஞ்சோண்டு மட்டும் போட்டு லைட்டாக வத்தப்பொடி போட்டு தக்காளி பழம் போட்டு வச்சு செஞ்சுருந்தாங்க. உண்மைக்குமே சாப்பிட்றது சூப்பராக இருந்துச்சு. அவங்க எப்போதுமே சமையல் பண்ணாங்க அப்படின்னா எங்கள் வீட்டில் என்னுடைய மாமனாராக இருக்கட்டும், நானாக இருக்கட்டும், அவங்க அக்கா தங்கச்சி எல்லாருமே நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இதுக்கப்புறமேட்டு தான் சப்பாத்தி போடணும். சப்பாத்தி போட்டதுக்கப்புறமேட்டு சாப்பிட்டுட்டு நாளைக்கு காலையில் நெக்ஸ்ட்டு என்ன வேலை நடக்குங்கிறத பார்க்கலாம். எல்லாருக்குமே குட் மார்னிங்க. இந்த விஷயத்தை இந்த டைத்தில் நான் சொல்லியே ஆகணும். நிறைய பேர் எனக்கு கமெண்ட் பண்ணுறது, ஒரு சில பேர் இன்ஸ்டாகிராம்லேயுமே சரி, சிஸ்டர் இப்போ நீங்கள் டீ குடிக்கிறதெல்லாம் நிப்பாட்டிட்டீங்களா, ஏன் காட்டவே இல்லைன்னு சொல்லி கேட்குறீங்க. அதுதான் சிஸ்டர், நம்மள மாதிரி பெண்களுக்கெல்லாம் வீட்டில் தனிமையாக இருக்கிற நமக்கெல்லாம் ஒரு உலகம்னு கூட சொல்லலாம். கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்கிறேன், காட்ட முடியல, அவ்வளோதான். மற்றபடி டீயெல்லாம் விடலை, குடிச்சிக்கிட்டு தான் இருக்கிறேன். இன்றைக்கி காலையில் எந்திரிச்ச உடனே அவங்க வீடு வாசல் எல்லாத்தையுமே வெளியில் கூட்டி பிறக்குனதுக்கு பிறகு இந்த மாதம் கரண்ட் வந்து ரீடிங் எடுக்க வந்தவங்க அந்த போர்டுலேருந்து போகுது இல்லைங்க ஒயரு, இது வந்து செம வெயிட்டான ஒயரு, 40 கிலோவுக்கு மேலே உள்ள ஒயரு, சரிங்களா. அது வந்து இதுக்கு முன்னாடி என்னுடைய மாமனார் வந்து அந்த கம்பை வச்சு நட்டி இருந்ததில் குரங்கும் ஏறி குதிச்சதுனாலையும் சரி, அவங்க கொஞ்சம் கிராஸாக நட்டினதுனாலையும் சரி, இதுக்கப்புறமேட்டு வர்ற மழை நேரத்தில் புயல் கீழே உருவானுச்சுன்னா அது வந்து கூண்டோடு உருவிடும் அப்படிங்கிறதுனால அவங்க அதை எடுத்து எங்களுக்கு கெட்ட சொல்லி கொடுத்துருந்தாங்க. அப்படி இல்லை அப்படின்னா கரண்ட் ஆஃபீஸில் போய் உங்களுக்கு வந்து கம்ப்ளைண்ட் பண்ணி அதுக்கு பிறகு தான் கட்டணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் காலையில் எழுந்திரிச்சோடனே வேலை இன்றைக்கி இந்த வேலை தாங்க. இதுக்கு பிறகு கதவுள் போடணும்னு சொல்லியிருந்தேன். அதுக்கு பிறகு நம்ம வீட்டுக்குள்ளே இருக்குது பார்த்திங்களாங்க கதவுள், அந்த கதவுளுக்குமே கீழே ஏன்னா இதுக்கப்புறமேட்டு வர்ற மழை நேரத்தில் எந்த ஒரு பூச்சியுமே வீட்டுக்குள்ளே வராத அளவுக்கு அதையுமே அடித்து தர சொல்லியிருக்கிறேன். இந்த வேலை இன்றைக்கி காலையில் நடந்திருக்குங்க. நேற்றுக்கு நைட்டில் நடந்த வேலை சுவிட்ச் போர்டு வேலை, இன்றைக்கி காலையில் இந்த கரண்டு கம்போட வேலை. இந்த ஹாட்டை ஏன் மண்ணில் செஞ்ச காட்டை ஏன் காட்டுறேன் அப்படின்னா, நான் சமைச்சிக்கிட்டு இருந்தேங்க. என்னுடைய சின்ன பொண்ணுக்கு வந்து அவளை வந்து நிறைய பேருக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த ஹார்ட் வரைஞ்சது சின்ன பாப்பா வீட்டுக்கு பின்னாடி வச்சு மண்ணில் உட்காந்து இந்த சட்டியை வச்சு வரைஞ்சவா, அதை அழுங்காமல் குலுங்காமல் எடுத்துகிட்டு வந்து இதை வீடியோவில் காட்ட சொன்னான். எதுக்காக வேண்டி இதை நான் காட்டுறேன் அப்படின்னா, நிறைய பேருக்கு என்னுடைய சின்ன பாப்பாவை ரொம்ப பிடிக்கும். அதில் ஒரு சிஸ்டர் வந்து அவளுக்குன்னு சொல்லி தனியாக ஒரு கமெண்ட் ஒன்று அனுப்புவாங்க. அவங்களுடைய பேரும் என்னோடய பேரும் ஒன்று தான். இதை பார்த்துட்டு நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் அனுப்பணுங்கிறது வந்து சுபியோட ஆசை சிஸ்டர். அதையுமே நான் உங்ககிட்ட நான் சொல்லிட்டேன். போர்டு மாற்றணுன்னு சொல்லியிருந்தேன். அதில் ஒயர் கலெக்ஷன் எல்லாமே நடந்துருந்துச்சிங்களேங்க. எப்படி போர்டு வச்சுருக்குறாங்கங்கிறதையும், மேலே இருக்கிற அந்த இதுக்கு முன்னாடி சிலும்பலாக இருந்த ஒயராக இருக்கட்டும், இல்லைன்னா 2-3 ஒயரு 4-5 ஒயர்கிட்ட நான் ஜாயிண்ட் பண்ணி வச்சுருந்தேன். அதுவுமே நான் உங்ககிட்ட காட்டியிருக்கிறேன் பாருங்கள். எல்லாத்தையுமே இப்போ கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரே போர்டாக ஆக்கியிருக்கிறோம். வெளியிலேருந்து வீட்டுக்குள்ளே வர கரண்ட் எல்லாத்தையுமே இப்போ வந்து கலெக்ஷன் எல்லாமே பண்ணியாச்சு. கரண்ட் அடுப்பு வைக்கிறதுக்கான ஒயரு எல்லாத்தையுமே நல்லபடியாக செட் பண்ணி கொடுத்தாங்க மேஸ்திரி. நல்லபடியாக வேலை பார்த்து கொடுத்தாங்க. டீ இப்போ தான் காட்டலைன்னு சொல்லி ஃபீல் பண்ணவங்களுக்காக வேண்டி டீ வச்சுருக்கிறேன். இனிமேல் தான் சூடு பண்ணி கொடுப்பேன். இப்போ போர்டோட வேலைகள்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டி எத்தனை பேர் ஹாப்பி ஆகுறவங்கெல்லாம் இனிமேல் நான் கேட்க மாட்டேன். ஏன்னா நான் ஹாப்பியாக இருக்கிறத பற்றி நிறையா பேர் சந்தோஷமாக இருக்கிறீங்க. அதனால் எல்லாருக்குமே இங்கே ரொம்ப ரொம்ப நன்றி. இன்றைக்கி வந்து என்ன சமைக்கிறேங்கிறத உங்களுக்கு வீடியோவில் காட்டலை, ஆனால் என்ன சமைச்சிட்டு நாங்கள் சாப்பிட போகிறோங்கிறத நான் உங்களுக்கு ஒரு சின்னதாக ஒரு வீடியோ எடுத்து வச்சுருக்கிறேன். அதை மட்டும் உங்கள்கிட்ட காட்ட போகிறேன். இனிமேல் தான் வீட்டுக்கு வெளியிலலாம் கூட்டணுங்க. நான் எப்போதுமே சமையல் பண்ணி முடித்ததுக்கு பிறகு தான் வீட்டுக்குள்ளே மாப்பு போட்டு தொடச்சிட்டு வெளியில் க்ளீன் பண்ணுவேன். இன்றைக்கி வந்து புட்டு அவிக்கன்னு சொல்லியிருந்தாங்க சாயங்காலத்துக்கு. அதனால் அதில் வந்து எப்போதுமே ஓயாமல் அடுப்பு பற்ற வைக்க முடியாது, சிலிண்டரும் இல்லை. இட்லி சட்டி வந்து வேறு இட்லி சட்டிங்கிறதுனால நமக்கு வந்து கரண்ட் அடுப்புலையும் வைக்க முடியாது. அதனால்
சமையல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த அனலில் போட்டோன்னா அதுவே ஆட்டோமேட்டிக்காக ரெடி ஆயிரும். லைட்டாக பிஞ்சு போல் உப்பு போட்டிருக்கிறேன், ஒரு ஏலக்காய் துண்டு போட்டிருக்கிறேன். மாவு நானே வீடியோ எடுக்கணும் அப்படிங்கிறதுனால தண்ணி, அதுக்கு தேவையான இட்லி துணி, அந்த இட்லி சட்டி எல்லாத்தையுமே எடுத்து வச்சிட்டாங்க. வேணுங்கிற அளவுக்கு பதத்துக்கு நான் பிணைஞ்சதுக்கு அப்புறமேட்டு நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். தேங்காய் எல்லாமே துருவி எடுத்து வச்சிட்டேன். இப்போ ஒரு வழியாக மாவு பிணைஞ்சிட்டேங்க. மாவு பிடித்தோம் அப்படின்னா கொலக்கட்டைக்கு அவிக்கிற மாதிரி இப்படி வரணும். அப்புறம் உதுத்து விட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி உதிரி உதிரியாக இருக்கணும். இப்போ கரெக்டான பதத்துக்கு மாவு எடுத்துட்டேன். வெறும் மாவை மட்டும்தாங்க அவிக்க போகிறேன். ஒவ்வொருத்தவங்க தேங்காயுமே உள்ளே போட்டு வைப்பாங்க, எனக்கு அது பிடிக்காது. புட்டை அவிச்சு ரெடி பண்ணதுக்கப்புறமேட்டு அதுக்கு மேலே சீனி போட்டு தேங்காய் போட்டு சாப்பிட்றதான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். சரி, இன்றைக்கி சாயங்காலம் எங்கள் வீட்டில் எனக்கும் பாப்பா பசங்களுக்கும் இன்றைக்கி ஸ்நாக்ஸ் பார்த்திங்கன்னா புட்டு தான். இதை செய்யும்போது ரெடி பண்ணிகிட்டு இருக்கும்போதேவும் என்னுடைய பாப்பாவுக்கு இடியாப்பம் ஞாபகம் வந்துருச்சுங்க. எனக்கு இன்றைக்கி மருந்து குழம்பு சமைச்சிருக்கிறேன். அதனால் எனக்கு சின்ன பாப்பாவுக்குமே பெரிய பாப்பாவுக்குமே மருந்து குழம்புனா ரொம்ப பிடிக்கும். அப்புறம் என் ஹஸ்பண்ட் அவங்களுக்கு பார்த்திங்கன்னா கத்தரிக்காய், உருளைக்கிழங்கு, முருங்கைக்காய் இதை 3ஐயும் போட்டு தக்காளிலாம் போட்டு இங்குள்ள ஸ்டைலில் தான் அவங்களுக்கு சமைச்சி வச்சுருக்கிறேன். குளிக்க போயிருக்கிறாங்க, இனிமேல் தான் சாப்பிட வருவாங்க. இப்போ வீடு எல்லாமே கிடக்கிற கடையை பாருங்கங்க, உள் ரூம்பாக இருக்கட்டும் வெள் ரூம்பாக இருக்கட்டும். இப்போ அவங்க குளிச்சுட்டு வர முன்னே உள்ளே மாப் போட்டு தொடச்சிட்டு ஃபேன் எல்லாத்தையுமே காட்டி விட்டுட்டு அதே அனலில் இருக்கிறதுக்காக வேண்டி புட்டையுமே வெளியில் அவி வச்சுருக்கிறேன். உள்ளேயும் வெளியிலையும் க்ளீன் பண்ணதுக்கப்புறமேட்டு இப்போ உங்ககிட்ட காட்டுறேன் பாருங்களேன். உள்ளே எப்போதுமே கட்டிலுக்கு மேலே ஏறும்போது கால் தொடச்சிட்டு ஏறதுக்கு வீட்டுக்குள்ளே ஒரு மாப் ஒன்று போடுவேன், ஒரு மேட்டு. மேடம் இப்போ தான் டியூஷனுக்கு கிளம்பிக்கிட்டு இருந்தா, அதனால் அவளுடைய ஃபேஸை பாருங்களேன் எப்படி இருக்குன்னு. உள்ளேயுமே வீடை கூட்டி முடிச்சிட்டேன், வெளியிலையுமே வீடு எல்லாத்தையுமே தண்ணி தெளித்து கூட்டிட்டேங்க. ஃபைனலாக எல்லா வேலையுமே முடிஞ்சதுக்கு பிறகு சாப்பிட்டு முடித்ததுக்கப்புறமேட்டு வேஸ்ட்டு எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு மறுபடியும் ஒரு முறை மாப்பு போட்டேன். மாப்பு போட்டதுக்கு பிறகு புட்டு இருக்குல்லங்க, அது ரெடி ஆயிடுச்சு. சட்டியிலேருந்து எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறமேட்டு கொஞ்சம் லைட்டாக அங்கங்கே கட்டி கட்டியாக இருந்தது, ரொம்ப கட்டியாக இருக்கிறதுக்கு கொஞ்சம் இதை உடச்சி விட்டுட்டு அதுக்கு மேலே லைட்டாக சீனி தூவி விட்ருக்கேன். சீனி தூவுனதுக்கு பிறகு தேங்காய் போட்டு சாப்பிட்டோம். இங்கேயுமே என்னுடைய எந்த ஒரு பொருள் செஞ்சாலுமே 2 மாமனார் வீட்டுக்கு கொடுத்து விட்டுட்டு தான் நான் சாப்பிடுவேன். முதல்ல நான் என்னுடைய வாயில் போட்டு பார்த்தேன், இனிப்பு கொஞ்சம் கம்மியாக இருந்ததுனால மறுபடியும் இன்னும் கொஞ்சம் சீனி போட்டு அதுக்கப்புறமேட்டு தேங்காய் துருவுனதையும் போட்டு இப்போ பசங்களுக்கு எல்லாத்துக்குமே அள்ளி கொடுக்குறதையும் அவங்க சாப்பிட்டுட்டு எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு டைரெக்டாக காட்டியிருக்கிறேன். அவங்க எல்லாருமே அதை பார்த்துட்டு அவங்க சாப்பிட்டுட்டு எவ்வளோ ஹாப்பியானங்கிறதையும் பார்த்துட்டு எனக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். కాయకి కోయలు కిమితి నాకు కావును పట్టుకు పొక్కచ్చు சாப்பிட்டுட்டே தான் ஆன்சர் பண்ணியிருக்கிறான். காவுனு కిమితి నాకుல இது எங்கடி கிண்ணத்தை கிலவை எல்லாருமே சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லட்டும். தூக்கிக்கோ. நான் ஒரு வயலில் போட்டு பார்த்தேன், வேற லெவலில் இருந்துச்சு. சாப்பிட்டு பாரு எப்படி இருக்கு. நல்லா இருக்குல்ல, செமையாக இருக்கும். சாப்பிடுங்க. நான் ஒரு கிண்ணத்தில் எடுத்துகிட்டு சாப்பிடுவேன். யார் செய்வா? நல்லா இருக்கும்ல, சாப்பிடு. பாப்பா எல்லாருமே சாப்பிட்டுட்டு ஆன்சர் பண்ணது எல்லாருமே நீங்கள் பார்த்துருந்துருப்பீங்க. அப்புறம் கொஞ்சம் நேரம் ஒரு 10 நிமிஷம் ஒரு 20 நிமிஷம் கிட்ட கொஞ்சோண்டு டீ இருந்துச்சு. நானே ஹஸ்பண்டும் கொஞ்சம் சூடு பண்ணி குடித்ததுக்கு பிறகு பாப்பா 2 பேருமே டியூஷன் போயிட்டாளுங்க. வீட்டுக்கு பின்னாடி வயக்காட்டிலேருந்து தான் இந்த வீடியோ எடுக்கிறேன். என்னுடைய மாமனார் ஒரு மரம் ஒன்று வெட்டி போட்டிருந்தாங்க. என் ஹஸ்பண்ட் இப்போ விறகு கட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இதுக்கப்புறமேட்டு தான் மாமனார் தூங்கிட்டு இருக்காங்க. இப்போ தான் ஹஸ்பண்ட் போய் எழுப்பிட்டு வந்தாங்களா. இவங்க 2 பேரும் சேர்ந்து எவ்வளோ விறகு வெட்டுறாங்க அப்படிங்கிறதையும் இன்றைக்குள்ளே விறகு வெட்டி எல்லாத்தையுமே முடிச்சிடும்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அது எல்லாத்தையுமே எவ்வளோ தூரம் வெட்டி எடுக்கிறாங்கங்கிறதையும் நாளைக்கு வர வீடியோவில் காட்டுவேன். இன்றைக்குள்ள வீடியோ அவ்வளோதான். சப்போஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் லைக்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற அந்த ஈச்ச மரம் இருக்குது பார்த்தீங்களா, அதில் இன்னும் பழம் பழுக்கலை. எப்போ பழுக்குதுன்னு தெரிலங்க. ஆனால்
இன்றைக்குள்ள வீடியோ அவ்வளோதான். இதுக்கப்புறமேட்டு இன்னும் எனக்கு நிறைய வேலை இருக்குங்க. ஓகே பாய். எல்லோரும் பார்த்து பத்திரமா இருங்க. எல்லோரும் சாப்பிடுங்க. வீடியோ எப்படி இருக்குங்கிறதையும் எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய கமெண்ட்டுக்கு என்னுடைய வீடியோக்காக வேண்டி நீங்கள் எப்படி வெயிட் பண்ணுறீங்களோ அதே மாதிரி உங்களுடைய கமெண்ட்டுக்காக வேண்டி நானுமே ரொம்ப ரொம்ப வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கிறேங்க. கமெண்ட்டுக்கு ரிப்ளை மட்டும் கொஞ்சம் லேட்டாக வரும். ஓகே பாய்.